பாடிடுவேன். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கர்த்தரை பாடிடுவேன். பரிசுத்தர் 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 என தூர பாடிடும் துதி கேட்குதே. பரிசுத்தர் 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 என தூர பாடிடும் துதி கேட்குதே. காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கர்த்தருடன் பாடிடுவேன். சொல்லுவோம். காலையும் மாலை வேளையும் கர்த்தரை கர்த்தருடன் பாடிடுவேன். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையாய் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி தீரன்றி அனுதீனம் வாழ்ந்தேருவேன். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் வாழ்ந்தேருவேன். சொல்வோம். அலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கர்த்தருடன் பாடிடுவேன். அலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கர்த்தருடன் பாடிடுவேன். எனக்கு எதிராய் போர் பாளையம் இறங்கி என் மேலோ யுத்தம் வந்தாலும், எனக்கு எதிராய் போர் பாளையம் இறங்கி என் மேலோ யுத்தம் வந்தாலும், பயப்பாடேன் எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். பயப்பாடேன் எதிராளி நிமித்தமாய் சபையான பாதையில் நடத்திடுவார். அலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை பாடிடுவேன். அலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கர்த்தருடன் பாடிடுவேன். நல்லவரே வல்லவரே. சொல்வோம் ஒவ்வொருத்தரும். ஆராதனை ஆராதனை நல்லவரே வல்லவரே. ஆராதனை ஆராதனை. சரி உன் திருப்பாயம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. நேசரி உன் திருப்பாயம் அமர்ந்து நிம்மதி நிம்மதியே. ஆகமுடனே பாடி துதித்தேன் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதித்தேன் ஆனந்தமே. அழைத்தவே அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அழைத்தவே அல்லேலூயா அதிசயமே. ஆராதனை ஆராதனை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியையா. எத்தனை இன்னல்
உம்மை பிரியனையா ரத்தமே செம்பே சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரத்தமே செம்பி சாட்சியாய் வாழ்வே நிச்சயம் நிச்சயமே ரட்சகரே அவன் இயேசுநாதா ஹalleluya ஆராதனை glory Lord ஆராதனை ரட்சகரே இயேசுநாதா ஹalleluya ஆராதனை ஆராதனை நிசரியும் தீர் பாதம் அமர்ந்தேன் நிம்மதியே நிம்மதியே ஹalleluya நிசரியும் தீர் பாதம் அமர்ந்தேன் நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தமே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தமே சொல்வோம் அடைக்கலமே அதிசயமே ஆராதனை பாடு வாயத்திற்கு ஆராதனை பிரதர்ஸ் வாயத்திற்கு பாருங்க அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம் எல்லாரும். 8ஆம் நாளுக்காக, 8ஆம் நாள் என்றால் உயிர் தெழுந்த நாள் அர்த்தம். ஒரு புதிய நாள், ஒரு புதிய வல்லமை, ஒரு குருவியை பெறுகிற ஒரு நாள் என்பதை நாம் நம்ம எல்லாரும் நினைத்திருப்போமாக. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. அறுசுவை உணவு உண்பது போ திருப்பி அழைகிறே. அறுசுவை உணவு உண்பது போ திருப்பி அழைகிறே. துதிக்கிறே. ஆமென். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறே. மேலானது பேரன்பு உயிரிலும் மேலானது. மேலானது பேரன்பு உயிரிலும் மேலானது.
போற்றி புகழ்கிறேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். Hallelujah, தோல்வியில்லை. Hallelujah, வெற்றி உண்டு. 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 கரங்களை தட்டி ஆமென். Amen. Amen. Karagala tatti. Come on. There should be something. Amen. 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 வாயை திறந்து இந்த காலவழியிலே எல்லாம் அவற்றிலும் எப்படியாது அவற்றிலும் எல்லாமுமான இறந்தவரே இறைப்பவரே எல்லாமுமான இறந்தவரே இறைத்தவரே ஸ்தோத்திரமே ஆமென் ஸ்தோத்திரமே உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன். உயிர் பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ள வரை துதிப்பேன். எல்லாவற்றிலும் எல்லாமான இறந்தவரே இறைப்பவரே எல்லாமான இறந்தவரே இறந்தவரே ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறே. சேர்ந்து பாடுவோம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறே. உயிர் பிழைத்து உதவி பெற்றே உயிருள்ள வரை துதிப்பேன். பிழைத்து உதவி பெற்றே உயிருள்ள வரை துதிப்பேன். தகப்பனாக இதுவரையில் தோளின் மேலே சுமந்து வந்தீ. தகப்பனாக இதுவரையில் தோளின் மேலே சுமந்து வந்தீ.
முடியுமா? தந்தை தந்தையவா மந்திரத்தை சொல்ல முடியுமா? ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறே. பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். ஹாய் அன்னை போல் அன்னை சொல்லும் இரவெல்லாம் நீரே ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறே. சொல்லும் எல்லாரும். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறே. பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். சொல்லுவோம். பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறே. பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை. ஸ்தோத்திரம் ஒவ்வொருத்தரும். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறே. சொல்லுவோம். ஸ்தோத்திரம். ஐயா சபை பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். சொல்லுவோம். பிழைத்தேன் உதவி பெற்றேன் உயிருள்ளவரை துதிப்பேன். ஆக்கப்பலம். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே சேர்ந்து பாடலாம். துதிக்கிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். எல்லா சபை முழுவதும். ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறே. ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவாம செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். நீவே నా ప్రాణము నీవే నా సర్వము నీవే నా జీవము యేసయ్యా.
నీవే నా ప్రాణం, నీవే నా సర్వం, నీవే నా జీవము యేసయ్యా. మరువలేను నీరు ప్రేమ, విడువలేనయ్యా నీ స్నేహం. మరువలేను నీరు ప్రేమ, విడువలేనయ్యా నీ స్నేహం. నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. తోడు నీవే నా నీడ నీవే, నిత్యం నా తోడు నీవే. తోడు నీవే నా నీడ నీవే, నిత్యం నా తోడు నీవే. అపాయం నాకుంటే కాపాడువాడు నీవే, ఆరాధించు. అపాయం నాకుంటే కాపాడువాడు నీవే, ఆరాధించు. నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. తోడు నీవే నా నీడ నీవే, నిత్యం నా తోడు ఉంటే చెయ్యి నీవే. తోడు గుంజే కాపాడువాడు నిన్నే, ఆరాధించు. నా గుంజే కాపాడువాడు నిన్నే, ఆరాధించు. నీవే నా ప్రాణము, నీవే నా సర్వము, నా జీవము యేసయ్యా. నీవే నా ప్రాణము, నా సర్వము, నీవే నా జీవము యేసయ్యా. கரங்களை உயர்த்தி அல்லே, அரங்களை உயர்த்தி சொன்னேன். அல்லேலூயா. சபை முழுவதும் அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேவனுக்கு சொல்லும் ஆராதனை, 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 ஆராதனை. Hallelujah. Come on.
Hallelujah. சொல்லுங்க. Hallelujah. Hallelujah. Oh, hallelujah. 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 Salute. Hallelujah. Hallelujah. Oh God. Hallelujah. 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 Amen. Hallelujah. 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 திருக்கரத்தா தாங்கி என்னை திருசித்தம் திருவே உயவன் கையில் களிமண்ணா அனுதினமே மனதிலுமே. ஐயா சொல்லையா. உயவன் கையில் களிமண்ணா அனுதினமே மனதிலுமே. குயவன் கையிலே குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே மனதிலுமே. கரங்களை தட்டி கை தட்டி சொன்னேன். கையை தட்டி ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் ஒவ்வொருத்தரும். ஆமென் ஆமென் ஆமென். உட்காரலாம். ஆமென். கரம் தட்டுறது கூட ரேஷன் பட்டா எப்படி கை கொடுக்க என்னது காசு கொடுக்க சொல்ல, காணிக்க போட சொல்ல, நோட்டு போடுன்னு சொல்லல. உங்க கரத்தை நீங்க தட்டின அவ்வளவுதான். யாருக்கு? ஆண்டவருக்கு. அவ்வளவுதான், மனுஷனுக்கு. இந்த காலையிலேயும் 8ஆம் நாளிலே நமக்கு உயிர் கொடுத்து ஜீவனை கொடுத்து வந்ததானே நம்முடைய கர்த்தரை கரங்களை தட்டியாங்க. ஆமென். நன்றி 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 நன்றி. இந்த நாளிலுமா நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து வியாதிஸ்தர்களுக்காக பலவீனர்களுக்காக ஒரு வாரமும் ஜெபிக்கிறதான அப்படிப்பட்டதான ஜெபத்தை இந்த காலையில் பாஸ்டர் விக்டர் அவர்கள் இந்த அட்டவணையில் இருக்கிற பெயர்களை சொல்லி ஜெபிப்பார்கள். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்பது மட்டுமல்ல, அந்த ஜெபத்தை சொல்லும்போது ஆமேன் நாம் சொல்லணும். ஆமேன் ஆமேன் ஆமேன். பிதாவே, நம்முடைய சமூகத்தை எங்களை தாழ்த்து ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்களை கர்த்தாவே கிருபையாய் இந்த இடத்திலே கூட்டி சேர்த்திரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவேளையிலே எங்கள் மத்தியிலே பலவீனமாக இருக்கிறதான சபைக்குட்பட்டதான தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய சமூகத்தை கர்த்தாவர்கள் நாமத்தை உச்சரிக்கும் பொழுது கர்த்தர் கேட்டு அதற்கு பதிலளிக்க நீ வல்லவராக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜாய் கோடி சாமுவேல் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரர் சிவகுமாருக்காக, சகோதரர் ஜான் ஹென்ரிக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தை நீக்கி போடும்படியாக, கிட்னி பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, சார்ல்ஸ் ஏபேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகோதரர் கிளாரன்ஸுக்காக, சகோதரர் மணிபாலுக்காக, சகோதரர் ரவிநாத்துக்காக ஜெபிக்கிறோம்.
சகோதரி சூரிக்கா ஜெபிக்கிறோம், சகோதரி ஜீவிதாவுக்காக, சகோதரி சாவித்திரிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த சரீர பலவீனத்திலிருந்து பரிபூர்ணமான விடுதலை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தரும்படியா ஜெபிக்கிறோம். இம்மட்டு கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம். அதோடு கூட கர்த்தாவே, சகோதரி ஜாஷ்வா டேனியலுக்காக, திருமதி பிரசன்னா ஜெரிக்காக, சகோதர் பாபு ராஜனுக்காக, சகோதர் மோனிஷாக்கா ஜெபிக்கிறோம், சகோதர் நாராயணுக்கா ஜெபிக்கிறோம், சகோதர் உதயகுமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு இம்மட்டுமாய் கொடுத்த விடுதலைக்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். சகோதரர் கர்த்தாவே, படுக்கையில் பலவீனமாக இருக்கிறதான எபினேசர் என்ட்ரிக்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டர் அகஸ்டினுக்காக ஜெபிக்கிறோம், திருமதி கலாவதி குணசேகரனுக்காக, திருமதி சுமதி பெஞ்சமினுக்காக, திருமதி மார்த்தா பீட்டருக்காக ஜெபிக்கிறோம், சகோதர் ஜக்கரியாவுக்காக ஜெபிக்கிறோம், சகோதர் பென்னுக்காக, ஜூலியட்டுக்காக, ஷைனி ஜெய்சிலனுக்காக, சகோதர் ஷைலாக்காக ஜெபிக்கிறோம், ஜெனிஃபர் சதீஷ்கா ஜெபிக்கிறோம், திருமதி கஸ்தூரி அரியநாதனுக்காக ஜெபிக்கிறோம், அரியநாதன் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சகோதரி டேவிட் ராஜாவுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரி கிரேஸ்கா நாங்கள் ஜெபிக்கிறோம், சகோதரி சாந்தி நாராயணுக்காக, திருமதி ஷர்லி ராஜாவுக்காக ஜெபிக்கிறோம், டார்த்தி ஸ்ரீனிவாஸ்க்காக, சகோதரி கிறிஸ்டபர் ஸ்டீஃபனுக்காக, ரேஃபல் ரிச்சர்டுக்காக, ஆண்டவரே மனிஷ்குமாருக்காக, பென் ஜாஷ்வா ஜெபிக்கிறோம், விண்டோ ஃபிலிக்ஸ்க்காக, டேரன் எபினேசருக்காய், சகோதரி ஷேகருக்காய், சகோதரி ஜெயலட்சுமிக்காய், சகோதரி அன்னபூர்ணிக்காய் ஜெபிக்கிறோம், சகோதரி செல்வகுமாரிக்காய் ஜெபிக்கிறோம், டான் ட்ரிஸ்டோன் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், சகோதரி அருளாசுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாஸ்டர் புண்ணியமூர்த்திக்காக ஸ்தோத்திரம், பாஸ்டர் ஜாஷ்வா ஜேக்கப்காக, பாஸ்டர் நோயல் ஃபின்னிக்காக, சகோதர் சம்பத் குமாருக்காக, லோகநாதன் ஐயாவுக்காக, திருமதி ரூபினா ஜேம்ஸ்க்காக ஜெபிக்கிறோம், திருமதி சாரா ராபர்ட்டுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரி வைஜெயந்தி மாலாவுக்காக, திருமதி ரேச்சல் பிரேமநாதனுக்காக, திருமதி வயலட் பீட்டருக்காக ஜெபிக்கிறோம், சகோதரி லிடியா ஜெகதீஷ்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சகோதரி சம்பத் ஸ்டெல்லாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சகோதரி ஜெய்சிலனுக்காக, சகோதரி செல்வராஜுக்காக, ஹெலன் லாவண்யாவுக்காக, சுகுணா பாணிக்காக, சகோதரி தாமஸ் தேவ் அன்புக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாமியல் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம், திருமதி குமுதா சாமியலுக்காக, கேப்டன் தங்கராஜ் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம், டாக்டர் கபீலுக்காக ஜெபிக்கிறோம், ஆனந்தராஜ் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம், ஹென்றி ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம், தனுசிங் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம், வர்ஷனுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரி லலிதா அன்புக்காக, சகோதரி மேரி ஸ்டெல்லாவுக்காக, சகோதரி வெங்கடேஷ் மஞ்சுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரர் தாஸ் தங்கமணிக்காக ஜெபிக்கிறோம், பால் வினோத்துக்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டர் ஹென்ச்மேன் ஜோசப் அவர்களுக்காக, திருமதி கலா ஸ்டான்லிக்காக, திருமதி எலிசபெத் சுந்தருக்காக, சகோதரி ஸ்டெல்லா அன்புக்காக, சசிரேகாவுக்காக, திருமதி மாலா சைமனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, செல்வராஜுக்காக, சகோதரி கிருஷ்ணவேணிக்காக, சகோதர் ஜான்சனுக்காக, திருமதி பிரியா ஜானுக்காக, திருமதி கல்பனா சிகாவுக்காக, பாஸ்டர் ஏர்னஸ்ட்காக ஜெபிக்கிறோம், சம்பத் ஆண்டவரே கர்த்தா சம்பத் ஜோஸ்பினுக்காக, டேவிட் குமாருக்காக ஜெபிக்கிறோம், திருமதி அன்பு குமாரிக்காக, சுகந்தி ஸ்டீஃபனுக்காக, ஷர்லி செல்வராஜுக்காக, வாசுகி அம்மாவுக்காக, திருமதி நிர்மலா நேசகுமாருக்காக, திருமதி ராணி சதீஷ்காக, டாக்டர் ரூபி ரவி அவர்களுக்காக, சகோதரர் ராபினுக்காக, சாமுel டக்ளஸ்க்காக ஜெபிக்கிறோம், சகோதரர் ஆலனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, திருமதி தவமணி ஜெயபாலுக்காக ஜெபிக்கிறோம், திருமதி துளசிக்காக, சம்பத் அம்மாவுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரி சாந்தி நெல்சனுக்காக ஜெபிக்கிறோம், சகோதரர் நவீன் பீனாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சரீரத்திற்கு அந்த கிட்னி பிரச்சனையிலிருந்து பரிபூர்ணமான விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஜான் ரீட்டாவுக்காக ஜெபிக்கிறோம், பேபி ஜெயரஸ்க்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த ஜெபத்தை கேட்டு அற்புதமான விடுதலை தந்து ஆண்டவருக்கு ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நாங்கள் எல்லாருக்கும் தண்டியோடு கரங்களை தட்டி உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். வெளிதேசத்தில் இருக்கிறதான சகோதர் ராஜாவுக்காக, மெல்வின் குமாருக்காக, சகோதர் ஜான்சனுக்காக, தினேஷ்காக, சகோதர் முரளிக்காக, ரவி டேவிடுக்காக, விஜயகுமாருக்காக, சகோதர் நவீனுக்காக, ஆண்டவரை கத்த வினோத் சிகா, ஃப்ரெட்டி, ஸ்டீஃபன், ஜான், நான்சி, சகோதர் ஜான், சகோதர் காட்வின் சாமுவேல், ஏஞ்சல் லோகநாதன் இவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மெல்பினுக்காக ஜெபிக்கிறோம், ஷெரீஃப்காக ஜெபிக்கிறோம், திலீப் பிரிகேட்காக ஜெபிக்கிறோம், ஜெனிஃபர் விஜயகுமாருக்காக, ஜான்சி லோகநாதனுக்காக, ஸ்டான்லி கிளமெண்ட்காக, தீப்தி சஜலுக்காக ஜெபிக்கிறோம், சுரேஷ் பாபுக்காக ஜெபிக்கிறோம், பெர்லின்காக, கமல் கோயனுக்காக, சகோதர் ஜான் ஜோசப்காக, ஷைனி ராபர்ட்காக ஜெபிக்கிறோம், ஆண்ட்ரியாவுக்காக ஜெபிக்கிறோம், டயானுக்காக ஜெபிக்கிறோம், ஜோஷுவாக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விட்டு தூரமாக இருக்கிறதான குடும்பத்துக்கு உட்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக, பலன் தரும்படியாக ஒரு முறை கூட நாங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி துதிக்கிறோம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
சதீஷ் அனிதா குடும்பத்திற்காக, சகோதர் மகேந்திரன் குடும்பத்திற்காக, சகோதர் கமல் காயனுடைய குடும்பத்திற்காக, பாஸ்டர் எலிஷா குடும்பத்திற்காக, பாஸ்டர் ஐசக் குடும்பத்திற்காக, பாஸ்டர் கரூர் டேனியல் அவர்கள் குடும்பத்திற்காக, வதனகுமார் குடும்பத்திற்காக, சுஜிதா ராஜனுடைய குடும்பத்திற்காக, சகோதர் தாஸ் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். ஷேர்லி ராஜா குடும்பத்திற்காக, சகோதர் வாசு கோகிலா குடும்பத்திற்காக, சகோதரி ஜான்சி குடும்பத்திற்காக, பாப்பலம்மா குடும்பத்திற்காக, சகோதரி எபினேஸ்வரி இன்பகுமார் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். திலகம்மா குடும்பத்திற்காக, தனசெல்லையா குடும்பத்திற்காக, அருள்மணி ஆனந்த் குடும்பத்திற்காய், சகோதரர் டாரதி கிருபாகரன் குடும்பத்திற்காய், சகோதரர் லக்ஷ்மண் குடும்பத்திற்காக, சகோதரர் சாம்பால் குடும்பத்திற்காக, பிரசன்னா கபிலர் குடும்பத்திற்காய், சகோதரர் பார்த்திபன் குடும்பத்திற்காக, சகோதரர் நவகுமார் குடும்பத்திற்காக, சகோதரி மீனா ராஜன் குடும்பத்திற்காக, சகோதரி மாலதி மேக்லின் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ரஞ்சனி அஷீஷ் குடும்பத்திற்காக, ஷாரன் ஸ்டீஃபன் குடும்பத்திற்காக, ரீனு பிரபாகர் குடும்பத்திற்காக, சகோதரி மலர் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ராஜேந்திரன் செல்வி குடும்பத்திற்காக, சுமதி ரமேஷ் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ஜார்ஜ் பிரேமா குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். சகோதரி ரவிக்குமார் கவிதா குடும்பத்திற்காக, சகோதரி கத்தாவே கிரிஜா ராபர்ட் குடும்பத்திற்காக, சகோதரர் தோபியாஸ் குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் சாம்சன் எண்டிகிரி அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை விட்டு வெளியே இருக்கிறதான சபைக்குட்பட சகோதர் தங்கராஜுக்காக, சகோதர் திலீப்புக்காக, சகோதர் சதீஷ்காக ஜெபிக்கிறோம். ராஜேஷ்காக, ராகேஷ்காக, பாத்திமா அவர்களுக்காக, சந்தோஷ் அரவிந்துக்காக ஜெபிக்கிறோம். அஸ்வினி ஜான்சனுக்காக, பிரியன் சார்ல்ஸ்க்காக ஜெபிக்கிறோம். சகோதர் ஜூடா சந்தோஷ்காக, பிரின்சி ஜெகதீஷ்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஒவ்வொரு மேலும் கிருபை இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையிலே விசேஷமாக எங்கள் தலைமை போதகருக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர்மாவுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே மேக்சினுக்காக, ஃப்ரெட்டிக்காக ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஜான் நாஸ்க்காக, பிரிசில்லாவுக்காக ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். சபையினுடைய எல்லா உடன் ஊழியர்களுக்காக, கிளை சபைகளுக்காக, கிளை சபை ஊழியங்களுக்காக, குடும்பங்களுக்காக, தேவைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிறதான வயதான தாய்மார்களுக்காக, தகப்பன்மார்களுக்காக ஜெபிக்கிறோம். வாலிப சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக, அவருடைய சுகத்திற்காக, பலத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக, விசேஷமாக நாதா நம்முடைய பிள்ளைகளுடைய பாதுகாப்பிற்காக நான் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மாற்றுத்திறனாளிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு சுகத்தையும் பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையிலே விசேஷமாக கர்த்தர் சபை சந்தித்து வருகிறதான இந்த வழக்குகளை உங்களுடைய கருத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே இந்த சர்ச் கேஸில் கர்த்தர் விடுதலை தரும்படியாக ஜெபிக்கிறோம். 8 பேர் மேலே போடப்பட்டிருக்கிற வழக்கிலிருந்து விடுதலை தருவீராக உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கோலார் தங்கவேலுக்காக, கர்நாடக மாநிலத்திற்காக, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேல் அம்மா சொந்த வார நிறுத்தும்படியாக சமாதானத்தை கட்டிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உலகம் எங்கும் கர்த்தாவே சமாதானத்தை கர்த்தர் கட்டிடுவீராக. ஜனங்களை நோக்கி பார்க்கத்தக்கதான கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த காலவேளையிலே ஏறெடுத்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காய் நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். பதிலை கர்த்தர் தரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். ஆமென், 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 ஆமென். ரைட். வழக்கம் போல நாம் கர்த்தருடைய மகிமைக்காக நாம் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். மனப்பூர்வமாய் கொடூரத்தில் ஆண்டவர் பிரியமுள்ளவராக இருக்கிறான்னு சொல்லப்பட்டு மனப்பூர்வம் எதுனாலும் 10 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் இருக்கட்டும், 1000 ரூபாய் இருக்கட்டும், உங்கள் இஷ்டம் எவ்வளோ இருந்தாலும் மனப்பூர்வமாக செலுத்தும் போது கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற வல்லமை தேவனாக இருக்கிறார். நாம் பாடலை பாடும்பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை நாம் செலுத்தலாம். தொடர்ச்சி நாம் Jali manasu
இடத்துக்கு போங்க. பாஸ்டர் பிரபுதாஸ் அவர்கள் இந்த காணிக்கை யாத்திரை ஆசீர்வதித்து இந்த ஊழியத்துக்கு அது பெருமையாய் ஆசீர்வாதமாய் பெருக செய்யும்படியாக பாஸ்டர் பிரபுதாஸ் அவர்கள் நம்மை ஜெபத்தை நடத்துவார்கள். கண்டுபிடிச்சு ஜெபிப்போமாக. జీవాధిపతి జీవంగల దేవా, మీ పరిశుద్ధ నామమునకు స్తోత్రం స్తోత్రం స్తోత్రము తండ్రి. విశేషమైన సమయాన మేమందరము కూడా మీ సన్నిధిలో రావటానికి మీరు ఇచ్చిన కృపను బట్టి మీకు స్తోత్రాలు చెల్లిస్తున్నాం తండ్రి. బెతేల్ హౌస్ ఆఫ్ ప్రేయర్ నిమిత్తము మీ సన్నిధిలో మేము ప్రార్థిస్తున్నాం తండ్రి. ఎంతో భారమైన పరిచర్య, శ్రేష్టమైన పరిచర్య, మీ నామ మహిమాత్వం. మీరు అనేక సంవత్సరాలుగా, దాదాపు 50 సంవత్సరాలుగా ఈ పరిచర్యను మీరు దీవించి ఆశీర్వదించి అనేకులకు ఆశీర్వదకరమైనట్లు మీరు నడిపిస్తున్న విధానమును బట్టి మీకు స్తోత్రాలు తండ్రి. మీ పరిశుద్ధాత్మ ప్రత్యక్షతలో ఈ పరిచర్యను మీరు నడిపిస్తున్న విధానమును బట్టి మీకు స్తోత్రాలు. మీ రాజ్య వ్యాప్తికయ్యా సర్వలోకమును వెళ్ళి సర్వ సృష్టికి సువార్తను ప్రకటించుడి అన్న గొప్ప శ్రేష్టమైన ఆజ్ఞను అనుసరించి అనేకులు వేలాది లక్షలాది మందులు ప్రభా ఈ పరిచర్య ద్వారా రక్షణ పొంది మారు మనసు పొంది పాప క్షమాపణ ఉంది. మీరే నిజమైన దేవుడు రక్షకుడని విశ్వసించి మీ అమూల్యమైన నామమును గణపరిచే భాగ్యం మీరు మాకు అనుగ్రహించినందుకు మీకు స్తోత్రాలు తండ్రి. ఈ ఉదయకాలంలో ఈ 21వ రోజు, ఈ రోజులు ప్రభా అద్భుతమైన ఆశీర్వదకరమైన ఈ ఎర్లీ మార్నింగ్ ప్రేయర్స్ కొరకు మీకు స్తోత్రాలు తండ్రి. ఈ 8వ రోజు ప్రేయర్స్ కొరకు మీకు స్తోత్రాలు. ఈ పరిశుద్ధ దినము కొరకు మీకు స్తోత్రాలు. మిమ్మల్ని స్తుతించి ఆరాధించి గణపరిచే భాగ్యాన్ని మీరు మాకు అనుగ్రహించినందుకు మీకు స్తోత్రాలు. మీ వాక్యం మాకు సెలవిస్తుంటుంది. మలాకీ గ్రంథం 3వ అధ్యాయం 10వ వచనంలో, నా మందిరములో ఆహారమునున్నట్లు 10వ భాగం అంతయు మీరు నా మందిరపు నిధిలోనికి తీసుకుని రండి.
దీని చేసి మీరు నన్ను శోధించినట్లా నేను ఆకాశపు వాక్యములను విప్పి పట్టజాలనంత విస్తారముగా దీవెనలు కుమ్మరించేదనని సైన్యములకు అధిపతి యెహోవా సెలవిచ్చుచున్నాడని మీరు సెలవిచ్చారు. మీ బిడ్డలు ఈ సమయంలో అర్పించిన కానుకలన్నిటిని కూడా మీరు దీవించి ఆశీర్వదించి మీ కృపా సమృద్ధితో నింపమని, మీ పరిచర్య వ్యాపకము నిమిత్తము ప్రభా గొప్ప పరిచర్య అనేకులకు ఆశీర్వదకరన్నట్లు కేజీ పట్టణమే కాదు, కర్ణాటక రాష్ట్రం, భారతదేశములంతా కూడా బెతేల్ హౌస్ ఆఫ్ ప్రేయర్ ద్వారా అనేకులకు ఆశీర్వదకరంగా ఉన్నట్లు మీరు నడిపించమని, బలపరచమని, ఆశీర్వదించమని, సంఘ కాపరి కుటుంబాన్ని, సంఘంలో ఉన్న ప్రతి కుటుంబాన్ని మీరు దీవించి ఆశీర్వదించి మీ కృపా సన్నిధితో నింపమని మా బలమైన యేసుక్రీస్తు నామమున ప్రార్థన చేయుచున్నాను పరమ తండ్రి. ఆమేన్. కరங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஆமென். ஆமென். விழிப்பார்ப்போமா நம்ம? చిరకాల స్నేహితుడు ఒరే சரணம் மாதம் பாடுறோம். ஜி மைனர் చిన్నగరింగ్ எல்லாரும் చిరకాల స్నేహితుడా నా హృదయాల సన్నిహితుడా, చిరకాల స్నేహితుడా காலசனே அதான் பாட சொன்னேன். காலையில் தூக்கி அடிக்கணும்னா டிங்கை டிங்கன்னு அடிச்சுக்கிறேன். చిరకాల స్నేహితుడా నా హృదయాల సన్నిహితుడా, చిరకాల స్నేహితుడా నా హృదయాల సన్నిహితుడా, నా తోడ నీవయ్యా, నీ స్నేహం చాలయ్యా, నా నీడ నీవయ్యా, నీ ప్రభువా యేసయ్యా. చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం, చిరకాల స్నేహం కైతటి ఇది నా యేసు స్నేహం. చిరకాల స్నేహితుడా నా హృదయ సన్నిహితుడా, చిరకాల స్నేహితుడా నా హృదయ సన్నిహితుడా, బంధువులు వెలివేసిన వెలివేయని స్నేహం, లోకాన వెన్నట్టి దివ్య స్నేహం నా యేసుని స్నేహం. బంధువులు వెలివేసిన వెలివేయని స్నేహం, లోకాన వెన్నట్టి దివ్య స్నేహం నా యేసుని స్నేహం. చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం. కైతి పడు. చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం. చిరకాల స్నేహితుడా నా హృదయ సన్నిహితుడా, చిరకాల స్నేహితుడా నా హృదయ సన్నిహితుడా, నా తోడ నీవయ్యా, నీ స్నేహం చాలయ్యా, నా నీడ నీవయ్యా, నీ ప్రభువా యేసయ్యా. చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం, చిరకాల స్నేహం ఇది నా యేసు స్నేహం. కైతే ఆమేన్. இந்த 24ஆம் தேதி முதற்கொண்டு இந்த மாதம் 24ஆம் தேதி ஒரு 4 வாரங்கள் நான் இங்கே உழித்தில் இருக்க மாட்டோம். பாஸ்டர் விக்டர் தான் கட்டி எழுதணும், வேறு வழி இல்லை. அது அவர் இவங்களை கட்டி எழுதணும், லேசான விஷயம் கிடையாது அது. ஆமென். இந்த 8வது நாளுக்காக கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமாங்க. ஆமென். பாட்டு, சரணம், ஸ்வரம் எல்லாத்துலேயும் சயின்ஸ் தேவை. நாள் இது என்ன மாதிரி காலம் டைமு, இந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி பாட்டு,
ஏற்கனவே தூங்கினுக்கிறோம் பாதி, இன்னும் தாலாட்டு பாடிந்தா போய் நேரம் நம்ம அழகாக போய் சேர்ந்துருவாங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர். இம்மட்டுமாய் கர்த்தர் காத்துவதற்காக நன்றி. இந்த நாள் ஜெப நாள். அதே நேரத்தில் வாரத்திற்கு ஒரு முறை நாம் கர்த்தரை தேடி ஆராதிக்க வருகிற ஒரு நாளாகும். ஒவ்வொருவரும் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தரோடு நெருக்கமாக இருக்கத்தக்கதன் அளவிலே அர்ப்பணிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். டைம் கூட நீங்கள் எந்த அளவுக்கு பயந்து, எந்த அளவுக்கு நேரத்தோடு, எந்த அளவுக்கு ஓடி வர வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவர் இருக்கிறார். அவரை எவ்வளோக்கு எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நம்ம அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுவார். நாம் போகிற இடங்களிலே, நாம் வாழ்கிற இடங்களிலே, நாம் செய்கிற காரியங்களிலே ஆண்டவர் நம்மை கனப்படுத்துகிறதை நாம் அவருக்கு எவ்வளோ கனம் கொடுத்துக்கிறோமோ அவ்வளோதான் நம்ம கனப்படுத்துகிறோம். சரிங்களா? எவ்வளோ போதும் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆக ஆண்டவரை தேட வேண்டிய பிரகாரமாய், தேட வேண்டிய சக்க சமயத்தில், தேட வேண்டிய முறையில் தேடும்போது நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து, நம் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து, நம்ம பிள்ளைகளை திருமணமாக இருந்தால் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து, வேலை ஸ்தல காரியங்களிலே, போக்குறது வரத்திலே, உங்களுடைய இருப்பிடத்திலே கர்த்தர் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த கவனம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இருந்தால் சுபிட்சமான தெய்வ கிருபையினால, அவருடைய தயவினால நாம் சுகமாய், பலமாய், தயவாய் கர்த்தர் நடத்துவதற்கு, அவருடைய கிருபை பெறுவதற்கு, நாம் அவனுடைய கிருபையிலே நாம் வளருவதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். சபை நடத்துவது என்பது லேசான விஷயம் அல்ல. பலவிதமான சூழ்நிலைக்கு நடுவிலே சபை ஒருங்கிணைந்து எல்லாரும் ஒரே விதமாக இருக்கத்தக்கதாக இருப்பது என்பது மிக மிக கடினமான விஷயமாகும். ஆனால் அப்படி இருந்து விட்டால் அதை விட ஒரு ஆசீர்வாதம் வேறொன்றும் இல்லை. இம்மட்டுமாய் தேவன் நம்ம கொடுத்திருக்க எல்லா கிருபைகளுக்காக கரங்களை தட்டி நாம் கர்த்தரை நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஊழியக்காரனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான சரியார் பிரகாரமான சுகம் எதுனா தொண்டை. அப்போ இந்த குரலை தடுப்பதற்கு, இந்த குரலை வளைப்பதற்கு சத்ருவானவன் எந்த விதமான தந்திரோபாயத்தையும் அவனால் செய்ய முடியும். ஏன்னா ஊழியத்திற்கு தேவையானது தொண்டை. பாட்பாடுறவங்களுக்கு கூட, வேத வாசிப்பவர்களுக்கு கூட, ஜெபிப்பதற்கு கூட, எல்லாவற்றுக்கும் இந்த தொண்டை மிக மிக அவசியமாக இருக்கு. இதை பழுது பார்க்கத்தக்கதாக சத்ருவானவன் எத்தனையோ விதமான முறைகளிலே நம்மை ஈஸியாக சேதப்படுத்திட முடியும். தேவையில்லாத சாப்பாடை சாப்பிட்றது, தேவையில்லாத பழத்தை சாப்பிட்றது, ஒரு 2 ஆரஞ்சு சாப்பிட்லான்னு சாப்பிட்றது, திராட்சை பழத்தை சாப்பிட்லான்னு சாப்பிட்றது, எல்லாம் கோல்டு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா? தொண்டை பிடிச்சிரும். சத்ருவானவனுக்கு நம்ம ஏமாற்றுவது என்பது மிக மிக எளிதான ஒன்று. நம்மளை விதாக்கள் ஆதி மனிதனையே ரொம்ப ஈஸியாக ஏமாத்தினதான ஒரு ஆள் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அந்த தோட்டத்துக்குள்ள ஏன் ஆண்டவர் விட்டாருன்னு நமக்கு தெரியல. ஆனா ஒன்று என்றால், அவன் வாழ்ந்த தோட்டம் ஏற்கனவே ஏதேன் தோட்டத்தில் முன்பிருந்ததான அந்த இப்போது ஆதாம் ஏவாள் இருந்தார்களே அந்த தோட்டம் இல்லை, அதுக்கு முன்னால நீ ஏதேனிலே ஒன்று நான் வைத்தேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அந்த தோட்டத்தில் மீண்டும் நாம வாழாம வேற யாரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நாம் சந்திக்க வேண்டும். இந்த தேவனுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டுமானால் தேவனை நேரடியாய் தொட முடியாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், சர்வ வியாபி, சர்வ ஞானி. ஆகையால் அவரை தொடர்வதற்கு பதிலாய் அவர் கண்ணின் கருவிழி போல நேசிக்கிறார். பார்த்தீங்களா? அன்பு செலுத்தினார். பார்த்தீங்களா?
எல்லா சிருஷ்டியை விட கடைசியாய் சிருஷ்டித்து நம்முடைய சாயலையே அவனுக்கு கொடுத்து அவன் ஜீவ ஆத்மாவாக ஆக செய்து கண் கருத்துமா அவனை பார்த்து இதெல்லாம் உனக்காகத்தான் நான் செஞ்சேன். எல்லா விதமான ஜீவராட்சிகள், சகல விதமான பிராணிகள், சகல விதமான சகல காரியங்களையும் ஆண்டு கொள்ளும்படியா உனக்கு நான் ஏற்படுத்தியிருக்கேன் பண்ணேன். நல்ல மன மகிழ்ச்சியா சந்தோஷமாயிரு. ஒரே ஒரு வேலை தான் உனக்கு நான் கொடுக்கறது. அதாமே நீ கொஞ்சம் பள்ளங்கள்லாம் தோண்டி தண்ணி எல்லாம் கொஞ்சம் வர வச்சு எல்லாருக்கும் தண்ணியை ஊற்றிடு. இவ்வளோதான் அவன் செஞ்சு அவன் ஆண்டு கொடுத்த வேலை என்னன்னா தோட்டத்தை பண்படுத்தும்படியாக கார்டனை டெவலப் பண்ண முடியாதான் ஆண்டவர் வச்சார். சரிங்களா? பகிர்ச்சி குளிர்ச்சியான வழியிலே அவர்களோடு கூட உறவாம்படியா ஆண்டவர்லாம் இருந்தார் என்று வசனம் சொல்கிறது. இன்னும் சொல்ல போனா 7வது நாள் 6 வருஷம் 6 நாள் முடிந்த பிறகு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். டோட்டல் ரெஸ்ட் ஆண்டவர். அப்போ இந்த நாள் முழுவதும் ஆதாமும் ஏவாளோடு கூட ஆண்டவர் அவர் சஞ்சரித்து அவர்களோடு கூட இலைப்பாரி கொண்டிருந்தார் என்று சொன்னாலும் தவறில்லை. He rested together with Adam and Eve, enjoying the presence of God, enjoying the beauty of the Garden of Eden. சந்தோஷம் விட்டுட்டு போனார் மேலே. நீ இருந்து பார்த்துக்கோ, உனக்கு எல்லாம் சொல்லிட்டுக்கிறேன், எல்லாம் பண்ணிட்டேன், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிட்டேன் என்ன சொன்னார். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்டான். அதான் அவர்கிட்ட தான் சொன்னதாக வேதம் சொல்லுகிறது. அப்புறம் நடந்தது என்னெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். என்ன என் கேள்வின்னா, ஆண்டவரே எதுக்கு இவனை உள்ள வச்சு கேட்லாம் பூட்டிட்டு இருக்குது, எல்லாம் போயிட்டு இருக்குது, என் தபாய் சொல்லி வந்துட்டுக்கிறேன், உள்ள வந்துட்டுக்கிறாங்க. அவன் மாறு வேஷத்தில் வருகிறான். கரெக்டுங்களா? மாறு வேஷத்தில். என்ன மாதிரி வேஷம், அவன் என்ன மாதிரி இருந்தான்? அந்த தேவ தூதன், அந்த பழைய தூதன், விடிவெளி நட்சத்திரம் என்கிறதான தூதன் என்னவாக இருந்தான்? என்ன அழகா இருந்தார், எந்த சௌரியமா இருந்தார், எந்த நேர்த்தியா இருந்தார் என்றெல்லாம் வேதவசம் சொல்கிறது. உன் மேல அப்படியே கிளு போற்றப்பட்டதான எல்லா விதமான ஆபரணங்கள், எல்லா விதமான இசை, சகல அழகுள்ளவனாய், மிகவும் அழகுள்ளவனாக, சௌந்தரியம் உள்ளவனாக, ஞானம் நிறைந்தவனாய், ஞானம் உள்ளவனாய், மகிமை உள்ளவனாக ஆண்டவனை சிருஷ்டி வைத்திருந்தார். அதெல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணி ஒரு சர்ப்பத்தின் வழியாக நுழைந்தான் அல்லது பேச ஆரம்பித்தான் சொல்லப்பட்டிருக்கு. அன்றைய சர்ப்பம் என்னமா இருந்தது அதுவும் நமக்கு தெரியாது. யோவான் தூயவாசனாகிய யோவானுடைய வெளிப்படுத்தின விஷயத்தில் பழைய பாம்பாகிய சர்ப்பம் என்று சொல்லப்படுகிறது. எப்படி நம்ம என்ன மாதிரி இருந்தது தெரியாது. ஆனால் அதுக்குள்ள டக்குன்னு இன்கார்னேட் ஆகிட்டு அது உள்ள புகுந்து மனுஷனுக்குள்ள ஆண்டு இந்த உலகத்துக்கு மனுஷனாக எப்படி மாறி மனுஷருக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பினாரோ அதே போல மனுஷனுக்குள்ள தன் வாசனன்ற ஆசை ஏற்பட்டு ஒரு சிருஷ்டிப்பாக மாறி வஞ்சக வலையிலே மனுஷன் விழத்தக்க நிலவிலே எல்லாம் மாய வித்தைகளையும் செய்து தன் வசமாக தன் பக்கமாக இழுத்து கொண்டார் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஆக இந்த தொடர்ச்சியான இந்த கதை இன்று வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது. அதற்காகத்தான் நாம் இந்த நாட்களிலே ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலை ஜெபம், மாலை ஜெபம், காலை ஜெபம், உபா ஜெபம் என்றெல்லாம் இருக்கிறோம். இன்று
ஞாயிற்றுக்கிழமை 2:30 மணிக்கு இருந்து இந்த 1 மணி நேரத்திலே உங்ககிட்ட படாத பாடுபட்டுனுக்கிறோம். 2:30 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் ஜெபம் நடக்க போகுது. விசேஷமான ஜெபமாக கேஜிஎஃப் ப்ரேயர் நாள், கேஜிஎஃப் ப்ரேயர் டே என்று சொல்லுகிறதான ஒரு நாளை நியமித்து எல்லா கேஜிஎஃப் யுனைடெட் கிறிஸ்டியன் ப்ரேயர் அசோசியேஷன் சார்பாக எல்லா சபைகளும் ஊழியர்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஜெபத்தை ஒய்ஆர்சி கேம்பஸ் பெத்தப்பள்ளி ரோட் ஊர்கம சிம்பிளாக சொல்லணும் பாஸ்டர் காட்வின் அவர்கள் இயக்கி கொண்டிருக்கிறதான அந்த பைபிள் ஸ்கூல் வளாகத்திலே 2:30 மணிலிருந்து 7 மணி வரை விசேஷமான ஜெபம் இருக்கும். அதுக்கும் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் தங்கவயிலே எழுப்புதல் ஏற்படுத்த வேண்டும். ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். இந்த கர்நாடக மாநிலத்தில் ஒரு எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பாரானால் அது கேஜிஎஃப் வந்து ஆட தரப்போறார். 100% நான் விசுவாசிக்கிறேன். 100% கர்நாடக மாநிலத்தில் பற்றி எரிய போகிறது என்று சொன்னால் ஆவிக்குரிய வல்லமை, ஆவிக்குரிய செயல்கள் ஒன்று ஆண்டவர் எழுப்ப சத்தமாக இருப்பாரானால் கேஜிஎஃப் மூலமாக கண்டிப்பாக அது நடக்கும். தேவன் இந்த கேஜிஎல் அப்படிப்பட்டதான ஆயத்தங்களை ஆண்டவர் செஞ்சு வச்சிருக்கார். எல்லா ஊழியர்களும் அல்லது எல்லா சபைகளும் ஒன்று சேர முடியும். எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஐக்கியமாக இருக்க முடியும். வெவ்வேறு பாஷைகள் இருக்கலாம், வெவ்வேறு சத்தியங்கள் அல்லது போதனைகள் வித்தியாசமாக இருக்கலாம், டாக்டரின்ஸ் எதுவாக இருந்தாலும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒன்றாக இருக்க முடியும் என்பதற்கு ரூபகாரப்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு பேஸ், ஒரு ஃபவுண்டேஷனை கத்தர் வச்சிருக்கார். இந்த கோலாத்தங்கவே இல்லை. அதனால் ஆண்டுக்கு சித்தமானபடி ஆண்டு தயவினாலே, ஆண்டுடைய இரக்கத்தினாலும் கர்த்தருடைய கிருபையினாலும் 100% உங்களுக்கு தைரியமாக சொல்ல முடியும். ஒரு ரிவைவல் ஏற்படுத்துவாரனால் இந்த கேஜிஎஃப்ல தான் கர்த்தர் ஏற்படுத்துவார். நிச்சயமாக நடக்கும். ஏன்னா கர்த்தர் நம்ம அப்படி ஜெபக்கா பண்ணி வச்சிருக்காரு. நம்ம எல்லா சபையும் நேசிக்கணும். எல்லா சபை போதகர்களையும் நாம் ரெஸ்பெக்ட் பண்ணுகிறோம். எல்லா சபை மக்களுக்கும் நாம் பெரியவர்கள் அல்ல என்று சொல்கிறோம். நாம் எல்லாரிலும் சிறியவர்கள். அவருடைய நாம் மகிமைக்காக நாம் செயல்படுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்க. தொடர்ச்சியாக இந்த காலை ஜெபம், அதிகாலை ஜெபம் 5லிருந்து 6:30 மணி வரை ஒவ்வொரு நாளும் நடக்கும். இங்கே 21 நாட்கள். இந்த 21 நாளுக்குள்ளே நம்முடைய சபையிலே இங்கே நாம் கூடியிருக்கும் மக்கள் மத்தியிலே கர்த்தர் வல்லமையை கிரியை செய்வார் என்று நாம் நம்ப வேண்டும். அற்புத சுகங்களை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார் என்று நாம் நம்ப வேண்டும். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. கடந்த ஒரு வார காலமாக யோனா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து சுவாரஸ்யமான ஒரு கதையை அல்லது ஒரு சரித்திரத்தை நாம் படித்து கொண்டு இருக்கிறோம். சுவாரஸ்யமான கதை, ஒரு கட்டுக்கதை போல இமேஜினரி ஸ்டோரி மாதிரி தெரிந்ததான ஒன்று. இந்த கதையை நாம் பார்க்கலாம். உண்மையாகவே ஒரு இமேஜினர் மாதிரி தான் தோணுது. ஒரே நாள்ல ஒரு பெரிய மீன் வந்தது, ஒரே நாள ஒரு பெரும் காற்று, ஒரு பெரும் புயல் வீசினது, ஒரே நாள்ல ஒரு பிளான்ட், ஒரு செடி முளைத்து ஒரே இரவிலேயே முளைத்தது, ஒரே நாள்ல ஒரு பூச்சி வந்து உண்டாக்கப்பட்டு அந்த பூச்சி வந்து இந்த செடியை அப்படியே ஒண்ணுமில்லாம பண்ணினது. அப்புறம் பெரும் காற்று அப்படியே வீசின போது எல்லாம் இலைகளெல்லாம் பறந்து ஓடி போய் ஒரு சூரிய வெளிச்சம் பளிச்சுன்னு முகத்தில் அடிக்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஒரே நாளில் இதெல்லாம் இருக்கும்போது ஆமாம்மா ஏதோ ஒரு ஓமை மாறி தெரியுது, ஒரு கட்டுக்கதை மாறி தெரிக்கிறதை போல
இருந்தாலும் இது ஊர்ஜிதமான ஒரு கதை, நடந்த ஒரு சம்பவம். இந்த நாட்களிலே, இந்த நேரத்திலே நடந்தது என்பதை ஊர்ஜிதப்படுத்தும்படியா வேறு யாரும் அல்ல, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே இதை ஊர்ஜிதப்படுத்துகிறார். ஆமென், ஆமென். அவரே சொல்றார். எதுக்கு ஒப்பிடுறாரு? தன் மரணத்தை. எப்படி யோனா மீன் வயிற்றுக்குள்ளே 3 நாட்கள் இரவும் பகலும் இருந்தானோ, அதே போல மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றுக்குள்ளே எப்படி இருப்பார்? 3 நாள் இருப்பார் சொன்னார். யோனாவிலும் பெரியவர் இங்க இருக்கிறார் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். நீவே நகரமானது, நினைவே ஜனங்களானது இன்றைய ஜனத்தை குற்றம் படுத்துகிற அளவுக்கு இருக்கும். ஏனென்றால் நினிவே ஜனம் முழுமையாக தாங்கள் மனம் மாறினார்கள் என்றெல்லாம் ஆண்டவர் சுட்டி காட்டி இந்த யோனாவின் சரித்திரத்தை ஆண்டவர் ஊர்ஜிதப்படுத்துகிறார், ஆதாரப்படுத்துகிறார். உண்மையான உண்மையான சம்பவம் என்று ஆண்டவர் சொல்கிறபடினால இதை விட ஒரு சிறந்த சாட்சி வேறு யாரும் இருக்க முடியாது. தேவனை விட்டு தூரமாய் போக வேண்டும் என்று இந்த யோனாவாகிய தீர்க்கதரிசி எண்ணினார். யோனா தீர்க்கதரிசினியை 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் படிப்பில்லானால் அமித்யாயின் குமாரனாகிய யோனா என்று அங்கே சொல்லப்பட்டு அவர் ராஜா அந்த ராஜாவின் காலத்திலே இவர் வந்து இருந்திருக்கிறார் என்று 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்காது. நமக்கு சப்ஜெக்ட் இல்லை. ஆக தேவனாலே அனுப்பப்பட்டவன், தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர், தேசியத்திற்கு நேஷனல் ப்ராஃபிட் ஆக இருந்த ஏவரை ஆண்டவர் தட்டி எழுப்பி தான் விரும்பாததும் தான் நினைக்காததுமான ஒரு தேசத்திற்கு, ஒரு பகுதிக்கு ஆண்டவர் சென்று நீ சூருழைக்க வேண்டும், நீ வந்து அதற்கு விரோதமாய் சுவிசேஷம் சொல்ல வேண்டும், காஸ்பல் சொல்ல வேண்டும், எச்சரிக்கையின் சத்தத்தை சொல்ல வேண்டும் என்று தேவன் சொன்னார். தேவன் சத்தத்தை கேட்பதற்குரியதான நல்லது ஒரு பாங்கான ஒரு முறையிலே யோனா இருந்தார். He was able to know and hear the word of God or voice of God. தேவ சத்தத்தை கேட்பதற்குரியதான தெளிவான ஒரு குண நிடைய முடியவராய் யோனா இருந்தார். He is able to distinguish the voice of man and the voice of God. தேவ சத்தம் இல்லதென்று தெளிவாக அறிந்து இருந்ததான யோனா. He made a wrong choice in trying to flee away from God. எல்லாம் தெளிவா இருந்தது. ஒன்று தெளிவா அவரால் புரிஞ்சு கொள்ள முடியல, அவர் நடக்க முடியல. இன்சேன் மாதிரி, ஒரு பைசக்காரன் மாதிரி, சுயாதீனமற்ற ஒரு மனிதனை போல மாறிவிட்டார். எந்த இடத்தில் என்றால் தேவனை விட்டு என்னால விலக முடியும் என்று சிந்தனையில். 139ஆம் சங்கீதம் தெளிவாய் சொல்லுகிறது அல்லவா, தேவரீர் நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நான் யார் என்று உமக்கு தெரியும், நான் எங்கே போவேன், உம்முடைய சம்பவத்தை விட்டு நான் எங்கே போவேன், வானத்துக்கு ஏறினாலும் நீ அங்கே இருக்கிறீர், பாதாளத்தில் படுக்க போயிட்டாலும் அங்கே இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கே போவேன் ஐயா என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். அதை மறந்துட்டாரு. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமாய் நாம் செயல்பட வேண்டும் என்று சிந்திப்போமானால், தேவ சித்தத்துக்கு மாறாக நாம் செல்ல வேண்டும் என்று தீர்மானிப்போமானால், நாம் இங்கே என்ன போகிறோம், என்ன செய்கிறோம், என்ன காரியம் செய்கிறோம் என்பதை மறந்துவிடும். டோட்டலி forget.
அந்த காமன் சென்ஸே இல்லாமல் போயிடும். இப்போ இவனுக்கு வந்து தேவ வெளிப்பாடெல்லாம் இல்லை, he lost his common sense. பகுத்த அறிவு. எப்படிப்பா அது? ஆண்டவர்கிட்ட தூரம் போக முடியுமா? நம்மால பயணப்பட்டு போக முடியுமா? அப்படி தூரம் போனா என்ன நடக்கும்? கர்த்தர் வரமாட்டாரா? கர்த்தர் யோசிக்க மாட்டாரா? கர்த்தர் சிந்திக்க மாட்டாரா என்ற அந்த சிந்தனையே இல்லாம புறப்பட்டு போனான். ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் இந்த நாட்கள் அடிக்கடி நான் சில அப்பப்போ சொல்றேன். அப்படி சொல்லும்போது என்னை குற்றவாளியாக மைண்டில் வச்சு தான் சொல்றது. தேவனை விட்டு தூரமாய் போகும்போது we lose our strength, we lose our common sense, we almost become like a insane person. அதான் தாறுமாறா நடக்கிறதான விஷயம். சிந்திக்க போறதில்ல, யோசிக்கிறது இல்லை, முன்ன பின்னால என்ன பேசுறோம் யோசிக்கிறது இல்லை, என்ன செய்கிறோம் என்று யோசிக்கிறது இல்லை, என்னை போகிறோம் என்று யோசிக்கிறது இல்லை. ஆகையால் நாம் ஏதோ ஒரு வகையிலே சரிந்து விழுந்து விடுகிறோம், தீர்மானம் எடுக்கிறோம். தப்பிதமான தீர்மானம், நமக்கே பிடிக்காத தீர்மானம், நமக்கே யோசிக்காத தீர்மானமாக மாறி விடுகிறது. So sensitivity of God, sensitivity to the voice of God, இது மிக மிக முக்கியம் தேவ பிள்ளைகளுக்கு. எப்போது கிடைக்கும்? கர்த்தரோடு இருக்கும்போது தான். கர்த்தரோடு உறவாட நாம் பாவியாவே இருக்கலாம், பெரிய பரிசுத்தவான்களெல்லாம் இல்லை, ஆனா தேவனோடு உறவாடுகிற, கர்த்தர் நோக்கி பார்க்கிறதானே, ஐயா நான் பாவியாண்டவரே, நான் தவறு செய்து விட்டேன், பாவம் என்னுடைய கண்களிலே தவறு செய்து விட்டேன், என்னோட வாயிலே நான் தவறு செய்து விட்டேன் அப்பா, என் சிந்தலே நான் தவறு செய்திருக்கின்ற உணர்ச்சி நாம் உணர்ந்தவர்களாக அதை அப்பப்போ ஆண்டவர் சொல்றோம். பார்த்தீங்களா? you are in contact with God என்ற பொருள். அதான் நம்ம ஆண்டவருக்கு தானே அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து நாம் சொல்லணும்னா, அப்படி பெரிய பரிசுத்தவான் இல்லை, கர்த்தரோடு பேசுகிற அந்த அந்த நிலைக்குள்ளே நாம் எப்போது இருக்கணும்? பேசுகிறதானே. இப்போ ஒரு வீட்டில் வந்து சண்டை நடக்குது, எல்லாம் ஒருத்தர் வந்து பிரச்சனை இருந்தாலும் எந்த டேர்ம் இருக்கக்கூடாது, இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னா பேசுகிற டேர்ம் இல்லாத இருக்கக்கூடாது. இப்படி எடுத்துக்கலாம், என்னுடைய மனைவி வந்து எனக்கு வந்து வந்து என் மேலே வந்து குறையா இருக்கான்னு வச்சுக்கலாம், குறையா இருக்காங்க. ஆனால் எப்போ வந்து அறுந்து போவோம்னாக்க பேசாமல் இருந்தால் தான். எடுத்து சாப்பாடு கொடு, போயிடுங்களா? சாப்பிட்றீங்களா? டேபிளில் வச்சுக்கிறேன், சாப்பிடுங்க, நான் போய் தூங்குறேன். விளங்குதா உங்களுக்கு? இந்த பேசுகிற டேர்ம் அதுவும் மிஸ் பண்ணிட்டா யார்கிட்ட போய் சாப்பாட்டை சொல்கிறது? ஜானு போய் உங்கள் அப்பாட்ட கூப்பிடு, சாப்பாடு வச்சுக்கிறேன், சாப்பிடு சொல்லு. விளங்குதா உங்களுக்கு? அப்போது வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நாம் வந்து டாக்கிங் டேர்ம்ஸ் இருக்கணும். டாக்கிங் டேர்ம், நான் நல்லா இல்லை ஆண்டவரே, நான் பொய்யன் தானப்பா, நான் வெறுமை தான் ஆண்டவரே, நான் உம்மை விட்டு தூரமாக இருக்கிறது போல் தோன்றுகிறது, நீ விரும்புகிறதான பலன், நீ விரும்புகிறதான சக்தி, நீ விரும்புகிறதான பரிசுத்தம் இடத்தில் இல்லை ஆண்டவரே. இன்னும் ஆண்டு பேசுறதான டேர்ம் இருக்கணும். இவர் ஆண்டு பார்க்கவே மாட்டார், கேர் பண்ண மாட்டார் அப்படின்னு நினைச்சாரு தான். God will not care about me if I go away from His presence. அவர் சமூகத்தை விட்டு நான் போயிட்டா என்ன கேர் பண்ண மாட்டாருன்னு யோசிக்கிறோம். ரொம்ப தெளிவாக சொல்றாரு, நாம் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் கவனம் கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நான் ஒவ்வொரு மேலும் இந்த காலையிலே 8ஆம் தேதி பிப்ரவரி மாதம்
2026 அன்று கர்த்தர் நினைப்படுத்துகிற காரியம், நான் ஒவ்வொருவர் மேலும் கவனம் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய தேவை இன்னதென்று அறிவார். நம்முடைய தேவை இன்னதென்று அறிவார். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற கர்த்தர். உங்க பர்ஸ்ல காசு இருக்குதா இல்லையா கர்த்தருக்கு தெரியும். எத்தனையோ முறை அனுபவங்களை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். காசே இல்லாம பர்ஸ் காலியா இருக்கும். எத்தனையோ முறை கூட இருக்கிறவங்ககிட்ட, சுகமா இருக்கிற ஆளுங்க மாதிரி ஆளுங்கிட்ட காமிச்சினா பாரு, பர்ஸ் பார் காலியாக இருக்குது பார். உடனே நம்ம ஆளுங்க பர்ஸ் காலியா இருக்கும், பாக்கெட்ல கரெக்டாக கதை வச்சுங்கிறாரு பாரு. காசே இல்லைன்னா என் பேங்க்ல இருக்குதாமே. நம்ம ஆளுங்க யோசிக்கிற சிந்தனை பார்த்தீங்கன்னா, தலக்கால்கையில் வச்சுட்டு பாரு, அதான் காமிக்கிறாரு பாரு. அந்த நேரம் பார்த்து ஆண்டு யாரையோ அனுப்பி அந்த பர்ஸ, தேவையான காசை ஆண்டு கொடுக்கிறதை எத்தனையோ முறை, டென்ஸ் ஆஃப் டைம்ஸ் நான் பார்த்துருக்கேன். அப்போ ஒவ்வொரு மேலையும் மாணவர் கவனம் செலுத்துக்கிறார். இவர் ஓடி போனோம் நினைச்சு வேறு வழியாய் போகிறதெல்லாம் நமக்கு எல்லாம் சொல்லப்பட்டது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட மனிதன் உணர்வில்லாத ஒரு அவராக எந்த லெவலுக்கு போயிட்டாருன்னா, உலகமெல்லாம் சத்தம் போட்டிருக்கான், சுத்தி இருக்கிறான், ஐயோ குய்யோ முயோன்னு கத்துறான், எம்பாட்டு தூயினுறான். எந்த லெவலுக்கு சென்ஸ்லெஸ் ஆயிட்டான் பார்த்தீங்களா? பரவாயில்லப்பா, இவ்வளோ பெரிய குமுறல் ஏற்பட்டு இவ்வளோ பெரிய புயல் வந்தாலும் கூட இவர் நித்திரை அழகிற அளவுக்கு அவர் நல்லா இருக்கிறாருன்னு ஒரு டேர்ம் ஒரு பக்கம் பார்க்கலாம். இன்னொரு டேர்ம்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா, உலகமெல்லாம் சத்தம் போட்டிருக்குது, கப்பலெல்லாம் கொந்தளிக்குது, கப்பலெல்லாம் அசைந்து கொண்டிருக்கிறது. இவனோ உணர்வற்றவராய் தூங்கிக் கொண்டு. பாருங்க எந்த லெவலுக்கு நம்ம போயிடும். தூரம் விட்டு தூரம் ஆண்டு விட்டு தூரமாய் போனோம்னா புத்தி எதுவுமே இருக்காது. யாருன்னா என்ன கத்துட்டோம், நான் பாட்டு தூங்கினுங்க, எல்லாம் அலையிலே போட்டு தோத்திரம் பண்ணிட்டேன், நான் பாட்டு சைலண்டாக இருப்பேன், நான் சத்தம் போட மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன், எல்லாம் கண்ணு முன்னுமா இது கண்ணை திறந்து அப்படியே பார்த்தணும். ஆமா போயிடுச்சு. தேவனை விட்டு தூரமாய் போனபடினால், தேவனை விட்டு தூரமாய் சென்றபடினாலே எல்லாவற்றையும் எதிர்மாறாய் தான் நாம் செயல்படுவோம். பாடுனா பாட மாட்டோம், பாடக்கூடாதுன்னா பாடுவோம். ரிவர்ஸா இருக்கு எல்லாமே. எல்லாரும் கத்தினுக்கிறான், இவரு அப்படியே தூங்கிக்கிறார். யோசனை பண்ணுங்க, அது எப்படி எழுத முடியும்? சுத்தி எரியுது, பத்தி எரித்து கொண்டிருக்கிறது. ஐயோ வீடை பத்தி எரிதான், எல்லாம் பத்தி எரிதான், ஐயோ ஓடுறாங்களாம் ஓடிடுறாங்களாம், தண்ணி ஆடுறான் அது ஆடுறான்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் தூங்கிக்கிறேன். என்ன போல முட்டாது, என்ன போல என்னன்னு சொல்றது படுத்துனுக்கிறான். எல்லாரும் அவங்க கத்துறாங்க, அவங்க தெய்வத்தை கத்துறாங்க. எங்க தெய்வம் எந்த வேலையும் செய்ய முடியாது. கத்த வேண்டியவன் மௌனமா இருக்கிறான், கத்த வேண்டியவன் படுத்து கொண்டிருக்கிறான். தேவனை நோய் கூப்பிட வேண்டிய ஒரு ஆள் படுத்து கொண்டிருக்கிறார். எழுப்பி என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, நீ என்ன பண்ற, உன் தேவனை நோய் கூப்பிடு, சுத்தி பார் என்ன நடக்குது பாரு, எல்லாம் கத்திட்டு இருக்கிறான் பார், கப்பல்ல பாரு இருக்க சரக்கெல்லாம் எல்லா சரக்கும் வெளியே போயிடுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த கொந்தளிப்பு கம்மியாகணும்னா இருக்கிற சரக்கு வெளியே போடணும். மனுஷனுடைய எண்ணம் அவ்வளோதான். இது எப்படி நடந்தது, ஏது நடந்தது, எதனால் நடந்தது, அந்த இதெல்லாம் அவ்வளோவா குயிக்கா வேலை செய்யாது. இந்த கப்பல் அமர்ந்திருக்கணும்னா, அமைதியாகணும்னா எல்லா சரக்கையும் வெளியே போட்டுறணும். தூக்கி போட்டா சரியாயிடும். என்ன அர்த்தம், வீடு மாத்திட்டா நல்லா ஆயிடுவேன்,
கேஜிஎஃப் விட்டு பெங்களூருக்கு போயிட்டா நல்லாயிடும். பெங்களூர்ல வேலை கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். புரியுதுங்களா? ஜஸ்ட் டர்ன் சேஞ்ச் பிளேசஸ், சேஞ்ச் சர்க்கம்ஸ்டான்சஸ், சேஞ்ச் ஜாப், சேஞ்ச் த பர்சன். இதனால வேண்டிய ஒரு மாற்றம் வரும்னு நினைச்சீங்கன்னா நிச்சயமாய் மாற்றம் வருவதற்குரிய வாய்ப்பு இல்லை. We have to find the root cause. You have to find the root cause. உண்மையான காரணம் என்ன? ஏன் இந்த புயல் ஏன் அடிக்கிறது? இந்த காற்று ஏன் அடிக்கிறது? இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இந்த சப்ஜெக்டில், இந்த ஸ்டோரியில் வந்து காத்தடிக்குது எல்லாமே படுகின்றதை விட கப்பல் அப்படியே சூறை ஆடப்படுகிற அளவுக்கு எல்லாம் தூக்கி எறியப்படுகிறது. எல்லாம் இருந்தாலும் ஒரு சென்ஸுக்கு வராங்க. எல்லாம் சரக்கு விலை போயிடுது. மாலுமி கரெக்டாக இந்த இந்த கப்பலை ஓடுகிறதான மாலுமி ஸ்ட்ராங்காக இருந்து எப்படியாவது இந்த கப்பலை சேர்த்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு. எல்லாம் பிளான் பண்ணாலும் இது இந்த இந்த புயல் அடங்காத காரணம். கடைசியில் ஒரு கன்க்ளூஷன் வராங்க, நம்மள யாரோ ஒருத்தரோ இருக்கணும்னு. ஹியூமன் காஸ் தான் இது காரணம். எந்த இடத்துக்கு வராங்க பாருங்க. சரக்கை தூக்கி போட்டாங்க, புயல் நிக்கல, காற்று நிக்கல, இன்னும் அதிகமாக அடிச்சுக்கிட்டே இருக்குது. என்னென்ன ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ண கடைசியில் ஒரு முடிவுக்கு வராங்க, இது ஏதோ நடக்கிறது, இதுக்கு காரணம் யாரோ ஒருத்தர் இருக்கணும், நம்மிலே ஒருவராக இருக்க வேண்டும் என்று தீர்மானத்துக்கு வருவாங்க. யாரு? தேவனை அறியாத ஜனம். இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் யார் என்று அறியாத ஜனம். சீட்டு போட்டாங்களா? யார் மேல விழுந்ததா? சீட்டு போடுறது கரெக்டா தப்போ தெரியாது. ஆனால் ஆண்டவரை டைரக்ட் பண்ணி விட்டாரு. இவன் தான் காரணம்னு காண்பி வச்சிட்டார், காமிக்க வச்சிட்டாரு, காண்பிக்க வைத்து விட்டார். நம்மளை ஆண்டவர் காட்டி கொடுக்கவும் முடியும், காட்டி கொடுக்காதிருக்கவும் முடியும். என்ன சங்கீதம் சொல்லுகிறேன், நான் எங்கே செல்வேன், எங்கே நான் போவேன், எங்கே நான் மறைந்திருப்பேன், உம்முடைய பார்வைக்கு மறைவாய் நான் அங்கே இருக்க முடியும் சொல்றார். சீட்டு போட்ட பிறகு ஆண்டவரை டைரக்ட் பண்ணி இவனை பிடிச்சிக்க பண்ணிட்டார். நம்ம ஆண்டவரை மட்டும் தயவுசெய்து சொல்லுகிறேன், ப்ளீஸ் ஆண்டவரை குறைச்சி மடிப்பு இடாதீங்க. சபையை குறைச்சி மதிப்பிடாதீங்க. தேவ சன்னிதானத்தில் குறைச்சி மடிப்பிடாதீங்க. யூ ஆல்வேஸ் வெரி கான்ஷியஸ் அபவுட் இட். எந்த அளவுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்றோம், எந்த அளவுக்கு நான் இங்க நிற்கிறோம், எந்த அளவுக்கு காட்பர்க்கு என்னை பயந்திருக்கிறான், என்ன அந்த அளவுக்கு என்னை சேவிக்கத்தக்கதான் இதயத்தை திறந்து வச்சிருக்கான், ஆண்டெல்லாம் கவனித்து கொண்டு இருக்க. வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் விட்டு நீ வந்து ஜெபம் பண்றது, வந்து வேலை எல்லாரையும் கூட்டணும். புரியுதா? கூட்டின்னு வரணுமா? வாங்க இது ஸ்பெஷல் டே, இது நாட்கள் இது ஸ்பெஷல் சண்டே, இது யூ கேனாட் ஸ்லீப். வீட்டில் போ, நீ தூங்கக்கூடாது, போத்து நிகழ்த்தி வாங்க போகலாம் சொல்லணும். நீங்கள் மட்டும் வந்துகிட்டே இருந்தீங்கன்னா வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? என்ன நடக்கும் தெரியாது, அல்லது உங்களே அவங்க காண முடியாது. கர்த்தர் வரும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ளுவீங்க, அவங்க கைவிடப்படுவார்கள். We cannot afford to lose anybody. யாரையும் நாம் வந்து தவறு விட்டுறக்கூடாது. உலகத்தில் தவறு விட்டுடலாம், கடந்து போயிட்டாங்க. ஷாமன் ரீஃப்லேயோ அல்லது ராஜஸ் கேம்ப்லேயோ
அல்லது பாலகாட்டிலேயோ அவங்கள போய் வச்சுட்டோம். உலகத்தில் இருக்கும்போது தவறி விட்டுட்டோம், பரலோகத்தில் தவறக்கூடாது. புரிஞ்சிச்சா அவங்களுக்கு? அம்மாவை தவறி விட்டுட்டோம், அப்பாவை தவறி விட்டுட்டோம், போயிட்டாங்க. ஆனால் அங்கே போனப்போ எங்கள் அம்மா எங்கன்னு நான் தேடக்கூடாது. உள்ளே போன உடனே எங்கள் அம்மா முன்னே நிற்கிறத நான் பார்க்கணும். எங்கள் அம்மா முன்னே, எங்கள் அப்பா முன்னே நிற்கிறத நான் பார்க்கணும். என் சகோதரர்கள் சகோதரிகள் முன்னே நிற்கிறத பார்க்கணும். விளங்குதம்மா? ஏதோ பாட்டுக்கு வரமா போன நினைக்கிறீங்களா? இஸ் வெரி கான்சியஸ். காட்டி கொடுத்துட்டார் இல்லையா? இவன் சீட்டு போடுறத வந்து பாரம்பரியமான முறையில் அவன் ஏதோ முறையில் சீட்டு போட்டான். ஆண்டவர் வந்து இவனை காட்டி கொடுக்கறது பண்ணிட்டாரு. இவனை காட்டி கொடுத்தாயா ஆகணும், இவனை காட்டி கொடுத்தாகணும். யாருன்னு தரணும், மற்றவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியணும். They have to know the truth behind the great wave. இந்த பெரிய அலைக்கு காரணமாக இருக்கிறது என்ன என்பதை இந்த கப்பலிலே இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும். ஸோ ஆட்டி கொடுத்த பிறகு இப்போ கிளியரா புரிஞ்சுட்டான், எல்லாம் புரிஞ்சிச்சு எல்லாருக்கும். 2 காரியம். நீ யார்? எங்க இருந்து வந்தாய்? எங்கே போகிறாய்? உன் தொழில் என்ன? எல்லாம் கேட்குறாங்க. நம்ம அகப்பட்ட பிறகு டீட்டெயிலாக சொல்லி அவனை வேற வழியே கிடையாது. சரிங்களா? தெளிவாக சொல்லிட்டார். நான் எபிரேயன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருக்கு பயபக்தி உள்ளவன். அவனுக்கு பயம் வந்துடுது. ஏம்பா இவ்வளோ பெரிய ஆளு, இவ்வளோ பெரிய தேவனுக்கு நீ சேவை செய்கிற, நீ போய் இப்படிப்பட்ட நிலையே நீ பண்ணிருக்கலாமா? கர்த்தர் சமூகத்திலிருந்து ஓடி போகிறவன் என்று எனக்கு அறிவித்ததினாலே எங்களுக்கு பயமாய் போச்சு. நீ ஏன் இதை எனக்கு செய்தாய் என்று கேட்டான். அருமையானவர்களே, நாம் தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறோம் என்று சொன்னார், அது நம்ம சுற்றி இருக்கிற மக்களுக்கு கேடு வரும். அதனால தான் ஆண்டவர் தெளிவாக சொன்னார், என் நாம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்கள் தள்ளாத வழிகளை விட்டு விலகி என் சமூகத்தை, என்னுடைய முகத்தை தேடினால் நான் அவன் தேசத்திற்கு சேமத்தை அளிப்பேன். இந்த காலையிலே இந்த குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் தான் தடைன்னு நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பம் அதுக்கு தான் கரெக்டெலாம் இருக்குதோ இல்லையா அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் அக்செப்ட், அவ்வளோதான். ஆண்டவரே, என் குடும்பம் ஆசிக்கப்படாததற்கு நான் தான்ப்பா காரணம். எங்கள் அப்பா சுகவீனமாக இல்லாததுக்கு நான் தான் காரணம் ஆண்டவரே. எங்கள் அம்மா சுகவீனமாக இருக்கிறதுக்கு, சுகம் இல்லாத இருப்பதுக்கு நான் தான் காரணம்ப்பா. என் தங்கச்சிக்கு வேலை கிடைக்காது இருப்பதுக்கு காரணம் நான் தான் ஆண்டு சொல்லிக்கோங்க. புட்டிய பிளேம் சார், அது கரெக்டாக தப்பா அதெல்லாம் அவர் பார்த்துக்குவார். அப்பா நான் தான் தெரியல ஆண்டவரே, என்னால் தானே ஆண்டவர் இந்த காய் நடக்கலை போல் தோன்றுறது, என்னால் தான் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இல்லை போல் தெரிகிறது ஆண்டவரே. ஓ, நீ அப்படி பண்ணிட்டு. ஆனால் அவங்க அவங்கள காப்பாற்றணும்னு மனசில் நினைச்சாங்க. பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவர்கள் அவனை நோக்கி, சமுத்திரம் எங்களுக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட. முடியல, சமாதானம் பேசி நடக்குது உள்ள. என்னப்பா பண்றது, இப்படி நீ பண்ணிருக்கிறியே, நாங்க என்ன பண்றது, நீ ஜீவன தேவன் சொல்றியே, அவரை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம், எகிப்துக்கு அவர் மூலமா செய்த காரியங்கள், 10 வாதை வந்த விஷயங்கள் எல்லாம், சிவந்த சமத்த விஷயங்கள் எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட தேவனுக்கு தூரமா போயிட்டியப்பா, நான் என்ன பண்றது, கொஞ்சம் இன்னும் ஜாஸ்தியாகும்.
என்ன பண்றது? இது அமரணும். எங்களுக்கு தேவையெல்லாம் இந்த 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 புயல் கொஞ்சம் கம்மியாகணும்ப்பா. நான் என்னதான் பண்றது? ஆண்டவரே, தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகம் கொந்திப்பதற்குரிதான தீர்மானம் நம்ம கிட்ட தான் இருக்குது. இந்த அமைதியா இருப்பதற்கு, இந்த கொந்தளிப்பு கம்மியாவதற்கு, போர்கள் நிறுத்தப்படுவதற்கு, பசி பட்டினி போக்குவதற்கு, சமாதானம் வருவதற்கு உரிய காரணம் எனக்குள்ளேயும் நமக்குள்ளதான் இருக்கு. நான் மட்டும் கரெக்டா போயிட்டோம்னா, நான் மட்டும் கரெக்டா தேவனை தேட வேண்டிய பிரகாரமாய் தேடி விட்டோமானால் இதெல்லாம் கம்மியாயிருமா? நாங்கள் என்ன பண்ணணும்? 12ஆம் வசனம் சொல்கிறது 1:12, என்னை நீங்கள் சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தமாய் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்திருக்கிறதை நான் அறிவேன். A man who had sense within itself, himself அப்படி எடுத்துக்கொள்ளலாம். தேவ தீர்க்கதரிசிக்கு தேவனுடைய வார்த்தை தெரியுமா? நீங்க தேவ பிள்ளைகள, உங்களுக்கு தெளிவாக தெரியும். இது கர்த்தர் செய்த காரியம், இது கர்த்தர் செய்யாத காரியம், இது நான் செய்கிறது சரியில்லை, நான் செய்கிறது சரிதான் என்பதை உணர்த்தக்கூடிய அளவுக்கு நான் ஒவ்வொரு மேலும் தேவனுடைய ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொரு மேலும் இருக்கிறது. ஒவ்வொரு மேலும் இருக்கு. We are just என்ன விடு பரவாயில்ல, என்னப்பா காலையில் ஜபத்தை வந்தால் என்ன ஆயிடுது, வராதுன்னா என்ன ஆயிடுது, என் வீட்டில் என் மனைவி வீட்டில் விட்டு வந்தால் என்ன ஆயிடுது, என் புருஷன் மட்டும் போனால் என்ன ஆயிடுது, என் மனைவி மட்டும் போனால் ஆயிடுது, நான் வீட்டில் இருந்த பரவாயில்ல, எனக்கு வேலை இருக்குது, 5 மணிக்கு 3 மணிக்கு எல்லாம் சொல்லலாம். பட் உங்களுக்கு உள்ளத்தில் நல்லா தெரியும், நான் பண்ணது தவறு, என்னால் தான் இப்படி ஆச்சு. இந்த விஷயத்தில் யோனாவை நான் பாராட்ட வேண்டிய விஷயம். ஐ ஆம் த காஸ் ஃபார் எவ்ரிதிங். இவ்வளெல்லாம் தூரவிட்டு எல்லாம் போன பிறகு கூட, தூரமாய் சென்ற பிறகு கூட, கடைசியா ஒரு தெளிவான இடத்துக்கு வராரு. அப்போது தவறு தான், ஆனால் தெளிவாக வராரு. என்ன வர்றாருன்னா, இது காரணம் யாரு? நான் தான். என்ன மட்டும் நீங்க அவன் மைண்ட்ல வந்து சாவணும் 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 தான். தர்சீசுக்கு ஏன் போனா? போய் எங்கன்னா செத்துடலாம். 2000 மைல் தூரம் போனோம் நாம. அங்க போய் என்ன பண்ண போறோம்? வியாபாரம் பண்ண போறது இல்லை. நான் ஒரு தீர்க்கதரிசி தான், எனக்கு சபை இருந்தால் நடத்த முடியும், மற்றபடி பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை இல்லை. எனக்கு எந்த விதமான வியாபாரம் இல்லை, வழி வேலை இல்லை, ஒன்றும் இல்லை. எப்படியோ போறோம், விட சாப்பிட்டு விடு, அப்படிதான் மைண்டில் போந்து. நினைவுக்கு நான் போக மாட்டேன், கர்த்தர் சொன்னதை நான் வந்து செய்ய மாட்டேன். நான் எப்படின்னா போயிடுவேன், எங்கன்னா போயிடுவேன், எதனா பாடுவேன் அப்படின்னு நினைச்சான். இப்போ என்ன நினைக்கிறாரு? நித்திரை போய் படுத்து கொண்டிருக்கும் போது மைண்டுனா எல்லாம் சாவரம், நம்மளும் சாத்தம் விடு, புரியுதா? இப்போ என்ன நினைக்கிறான்? சரி நல்லா ஆகணுமா, என்னை தூக்கி கடலில் போட்டுருங்க, நான் செத்துடுறேன். விசாஷம் மகந்து இதே தான் வீட்டில் இருக்கிறோம். அதனாலே என் பிள்ளை எதெல்லாம் ஆயிட்டா என்ன போடத்தாங்க அப்படி சாதுக்கிறாங்க. நான் நடக்கிற விஷயம், இது எல்லாரும் விஷயம். எங்கன்னா போயிட்டான்னா, எங்கன்னா ஓட்டான்னா, புரியுதா? திடீர்னு மாத்திரை கத்திர போட்டுருச்சுன்னா, குப்புன்னு யாரும் வச்சுச்சுன்னா, இதனால விளங்குங்களா? என்ன, நான் சாவணும், அதான் மைண்டு. நான் சாவணும், நான் அந்த உயிரோடு இருக்கக்கூடாது. நீ நல்லா இருக்கணும் தானே? எனக்கு நன்றா தெரியும், ஆண்டவர் தான் இதை பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு நான் தான் அது காரணம். ஆனால் அப்போ என்னடா பண்றது? ஒன்று தூக்கி வெளியே போட்டுருவோம். ஆனால் நல்ல மனுஷன் பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த மனுஷர் கரை சேரும்படி வேகமாய்
தண்டவழித்தார்கள். ஆனாலும் சமுத்திரம் வெகுவாய் மும்முரமாய் கொந்தளித்து கொண்டே இருந்தபடியால் அவர்களால் கூடாமல் போயிட்டு காப்பாற்ற விரும்புகிறான். எல்லாம் சொல்கிற, என்ன பண்ணுறது, செத்துறேன்ற, என்னை தூக்கி போடணுன்ற. கடவுளுக்குள்ளே இருக்கிறதான மனுஷாட்சியை பார்க்கலாம் இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற மனசாட்சி நன்றாக தான் இருந்தது. கரெக்டுங்களா? அவன் தேவனை அறியாதவன், தேவனை தேடாதவன், தேவன் யார் என்று தெரியாது. ஆனா அந்த தேவனை குறித்து கேள்விப்பட்டிருக்கான். எகிப்தில் நடந்த சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கான். சின்ன சமுத்திரத்தை ஆண்டவர் பிரித்ததை கேள்விப்பட்டிருக்கான். பார்வோனும் சேனையும் பின்தொடர்ந்த போது சிவ சமுத்திரத்தில் அவள் அழிந்து போனதை கேள்விப்பட்டிருக்கான். அவனுக்கு மனசாட்சி இருந்தது. ஆனாப்பா இவன் சொல்றான், என்னை கொண்டு போய் சாவடிச்சிருக்கான்றான், வேணாம், எப்படின்னா காப்பாத்திடலாம். எப்பா நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட முடியாது. காப்பாத்து நினைக்கிறியா? 2 தடவை தண்டு வெளிச்ச போது இன்னும் காத்தடிக்குது, இன்னும் புயல் வருது. ஆண்டவர் சொல்றாரு, யாரை பார்த்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவனை சந்தேகம் பிளான் பண்ணி நான் பின்னாலேயே வந்துருக்கிறேன், இவனை காப்பாற்றணும்னு சொல்லி நீ என்ன கரைக்கு போறியாடா? கரை இல்லடா, கரை கீழே ஒருத்தர் இருக்கிறான், அவனை மேல கொண்டு வருவேன் நான். யாரு? கரை கீழே, சமுத்திரத்தின் கீழே ஒரு மீனை ரெடியா வச்சிருக்காருமா, யோனாவை கிளீனா முழுங்கிறதுக்கு, முற்றிலுமாய் முழுங்குவதற்கு ஆண்டவர் ஒரு மீனை தத்தளிக்க தண்டு வலிக்கிறாங்க, முடியல, வேற வழி இல்லை. அவர்கள் அப்பொழுது கர்த்தரை நோக்கி பார்த்து, கர்த்தாவே, இந்த மனுஷனுடைய ஜீவத்தை நிமித்தம் எங்களை அழித்து விடாதபடியேயும் குற்றமில்லாத இரத்தப்படியை எங்கள் மேல் சுமத்தாதேயும், நீர் கர்த்தர், சுத்தமாயிருக்கிறதை செய்கிறீர் என்று அவர்கள் சொன்னார்கள். நீங்க கர்த்தர், சுத்தம், நீ சுத்தம், உமக்கு சுத்தமானதை மட்டும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுதான் பாயிண்ட். யாரும் தேவனுக்கு விரோதமாய் ஒன்றும் பண்ண முடியாது. தேவரீ நீர் கர்த்தர், உங்க சுத்தமானதை மட்டும் நீர் செய்கிறீர். நாங்க என்னதான் தத்தளிச்சாலும், என்னதான் தடுமாறினாலும், என்னதான் நாங்க தண்டு ஒழித்தாலும், நீங்க சித்தம் நினைக்கிறதோ அதுதான் செய்வீர். அவன் என்னால காப்பாற்ற முடியாது. ஆனா எங்க மேல இந்த பழம் வேணாம், பழிய வேணாப்பா, எங்க மேல இந்த பழி வேண்டாம்ப்பா, எங்களை பழி போடுறாதீங்கப்பா, நாங்க அவனை காப்பாற்றணும் தான் விரும்புறோம். அவனும் நான் செத்து பாருன்னு சொல்றான், அவனை ட்ரை பண்ணி நாங்க கரைக்கு போறான்னு பிளான் பண்றோம், ஆனா நீங்க விட மாட்டேங்கிறீங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் என்ன சொல்லன்னு சொல்லி யோனாவை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விட்டார்கள். சமுத்திரம் தன் மும்மரத்தை விட்டு தேவன் சித்தத்தை விரோதமா செஞ்சா நம்மால வெற்றியெல்லாம் பண்ண முடியாது. இன்னும் சொல்ல போனா தேவனுக்கு விரோதமா நீங்க போராட முடியாது. என்னென்ன பண்ணுங்க, நீங்க எதனா பண்ணுங்க, தேவனுக்கு விரோதமா நீங்க போராட முடியாது. எப்போ யோனாவை வெளியே போட்டாங்களோ மும்முரமா இருந்ததான சமுத்திரம் அமர்ந்தது. அப்ப என்ன அர்த்தம்? யோனாவை அந்த கப்பலில் நீ வைக்க கூடாது, இனி வச்சு நிற்க கூடாது, தூக்கி போடுறோம். எதை நான் வச்சுருக்கிறோம், எதை நான் வைத்துக் கொண்டிருக்கிறோம்? கப்பல் அழிந்து கொண்டிருக்கத்தக்கதாய், நம்முடைய குடும்பம் அசைந்து கொண்டிருக்கத்தக்கதாய், நம் குடும்பத்திலே கொந்தளிப்பு இருக்கிற நிலை வரத்தக்கதாய் எதை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம், அது தூக்கி எறியணும் வெளியே. அப்போது அம்மா அந்த சமுத்திரத்தினுடைய அலை கடல் கொந்தளிப்பு
அமர்ந்தது. ஆனால் ஆண்டவர் another ஐடியா வச்சிருந்தார். அப்பொழுது அந்த மனுஷர் கர்த்தருக்கு மிகவும் பயந்து கர்த்தருக்கு பலி செலுத்தி பொருத்தனையெல்லாம் பண்ணாங்க. யோனாவை விழும்படியாய் ஒரு மீனை கர்த்தர், பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். He had already prepared a fish, a bay, a great fish to swallow Jonah. அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள். Amen. அவன் நினைச்சான், அவர்கள் நினைத்தார்கள் இதோடு யோனாவினுடைய வாழ்க்கை முடிந்தது என்று. யோனா நினைத்தான் அவனுடைய வாழ்க்கை இதோடு முடிந்தது என்று. ஆனால் கர்த்தரோ இன்னும் முடியவில்லை என்று எண்ணுகிறார். ஆமென். அவன் நினைச்சான் நான் தூக்கி போட்டதனால யோனாவின் வாழ்க்கை முடிந்தது. யோன் நினைச்சான் அவங்க என்ன தூக்கி போட்டதுனால என் வாழ்க்கை முடிந்தது. ஆனா ஆண்டவரோ இவன் நினைக்கிறது வேற, அவர் நினைக்கிறது வேற, நான் நினைக்கிறதே வேற என்று சொல்கிறாரு. நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலான காரியங்களை செய்கிற தேவன். நம்முடைய கண்கள் காணவில்லை, நம்முடைய காது கேட்கவில்லை, தேவன் நமக்காக ஏற்படுத்தினதான காரியங்கள். No imaginations. Nobody has ever imagined. Neither Jonah, nor the people, the travelers, nor the whoever. கப்பல் ஓட்டுற மாலியின் பேர் என்னங்க? இங்கிலீஷில் வரணும், கேப்டன். அவங்க தெரியாத ஒன்றை கர்த்தர் செய்தார். அதான் பியூட்டி. Nobody can even imagine. இன்னொரு கப்பல் அமைச்சிருந்தாரு, அது வேற. இன்னொரு படகை அமைச்சிருந்தாருன்னா அது வேற. இப்படி தூக்கி போடும்போது அங்கே மீன் பிடிக்கிறதான அல்லது கப்பலிலே போனவர்கள் அதை பார்த்து ஐயோ பாவம் எங்க கீழே விழுந்துட்டானே, தூக்கி எறியணும், அவனை பிடிச்சு கொள்ளலாம் சொன்னாலும் அது வேறு. யார் இமேஜின் பண்ணாத ஒரு காரியத்தை ஆண்டவர் இமேஜின் பண்ணி ஆதியிலே தேவன் வானத்தை பூமி சிருஷ்டித்தார்னு சொன்ன அந்த தேவன் அவரால் எல்லாமே செய்ய முடியும். லைக் தட் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி யோனாவை சேஃப்கார்ட் பண்ணார். யோனாவை சேஃப்கார்ட் பண்ணாரு. 3 நாட்கள் யோனா அந்த மீன் வயிற்றுக்குள்ளே இருந்தான். மட்டுமில்ல, 22 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அதான் பியூட்டி ஆஃப் த லார்ட். என்ன அற்புதமான தெய்வங்க, என்ன ஆச்சரியமான தெய்வம். அப்ப அல்டிமேட்டா என்ன அவர் நினைக்கிறார்? இவன் அழிக்கணும்னு நினைச்சாரா? இல்லை, என்னோடு பேசணும்னு நினைச்சார். தூக்கி போடணும்னு நினைச்சாரா? அவன் அழிஞ்சு போகணும்னு நினைச்சாரா? எங்க போய் சாப்பிட்டோம் நினைச்சாரா? இல்ல. அல்டிமேட்டா இங்க பார்க்கிறோம், he wanted him to talk to him. அவரோடு பேசட்டும், என் முள்ள என்னோடு பேசணும், என் யோனா என்னோடு பேசணும். அவன் மீன் வயிற்றுக்குள்ள போனா கூட உயிரோடு வச்சிருப்பேன் நான். மீன் வயிற்றுல விழுங்கினபடினால செத்து போவான்னு மற்றவங்க நினைச்சிருப்பாங்க. அந்த மாலு மீன் இருந்து மற்ற எல்லாரும் யோசனை பண்ணிருப்பாங்க, போயிட்டான், இதோடு போயிட்டான்பா, மீன் வயிற்றுக்குள்ள போயிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, திமிங்கலம் என்னது விழுங்கி விட்டது, அவன் வாழ்க்கை க்ளோஸ் அப்படின்னு நினைச்சிருப்பான். ஆனா கர்த்தரோ அப்படி நினைக்கல. மீன் வயிற்றுக்குள்ள போனாலும்
என்னை நோக்கி அவன் பார்க்கட்டும், என்னோட அவன் பேசட்டும்னு தான் விரும்பினார். இந்த காலவேளை அவரோடு நீங்கள் பேசணும்னு அவர் விரும்புறாரு. பேச ஆயத்தமா? பேச ஆயத்தமான்ற பேசுறீங்களா? உங்க பாரத்தெல்லாம் சொல்ற முடியுமா? அதை சொல்றேனே, என் நிற்கத்தை நான் நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். அவன் பாதாளத்திலிருந்து வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், அவரின் சத்தத்தை பாதாளத்திலிருந்து ஆண்டவர் அவன் சத்தத்தை ஆண்டவரால் கேட்க முடியுமானால், இந்த ஹவுஸ் ஆஃப் பிரேயர்ல நீங்கள் பேசுகிற சத்தத்தை கர்த்தரால் கேட்க முடியும். கர்த்தரால் கேட்க முடியும். கர்த்தரால் கேட்க முடியும். கர்த்தரால் கேட்க முடியும். சரியா ஊழியக்காரனா? சரியா மைக்கு வச்சுருக்கீங்களா? சத்தம் போடலாமா? அவர்கிட்ட சொல்லலாமா? கத்தலாமான்றேன் நான். ஆமென், ஆமென். ஒவ்வொருத்தரும் தவறாம இந்த தெய்வன் உங்களோடு பேசுகிற தெய்வம், உங்கள் சத்தத்தை கேட்கக்கூடிய தெய்வம், உங்கள் குரல் என்னது அறிந்திருக்கிற தெய்வம். என்ன வேணும் அவருக்கு தெரியும். அவர்கிட்ட சொல்லுங்க, அவர் கேட்பார். ஏற்ற நாள் பதில் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கரங்களை தட்டி ஆமென். Come on. ஆமென், 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 ஆமென். எல்லாம் இசைக்கறி ஆமென். எல்லா பாடகர்கள் ஆமென், 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 ஆமென். Come on. Yes. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தரோட சமூகத்துல வல்லமை இருக்கிறது. கர்த்தர் சமூகத்துல வல்லமை இருக்கிறது. அவர் வல்லமுள்ள தேவன். 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 அஞ்சி அவர் வல்லமுள்ள தேவன். வல்லமை உண்டு, உண்டு, அற்புத வல்லமை இயேசுவின். ஆமென். வல்லமை, வல்லமை உண்டு, உண்டு. கமை தட்டி ஆமென். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஆமென். எஸ், பேசுங்க, பேசுங்க. ஆண்டுகிறார்.
கோட்டை என்ன தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். கோட்டை என்ன தஞ்சம் நீரே உம்மை நாடி வந்தேன். எல்லாம் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரம் பண்ண முடியும். ஒரு நிமிஷம் முடியுமா? ஒரு நிமிஷம் தான். ஒன் டைம், 1 minute. நல்ல கையை தட்டி கைக்கு come on, come on, come on. Yeah. Thank you. நன்றி நன்றி. கை தட்டி கட்டி கை தட்டுறதுக்கு பசாத கும்முன்னு இன்னும் கொரோனா வந்துடும். புரியுதா? அன்புள்ள ஆண்டவரே, உடைய பிள்ளைகளே ஆசீர்வதியும். எங்களுடைய சக்தி அவ்வளோதான், எங்கள் பலம் அவ்வளோதான். நாங்கள் பலவீனமானவர்கள், நீரோ பலம் உள்ள தெய்வம். இந்த காலவழியை எங்களை ஆசீர்வத்திற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளே அவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, நம்ம இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, தூய ஆவியினால் அருமையான மகிமையான ஆசீர்வாதம் நம் அனைவரோடு கூட நிமிடம் சதா காலம் என்னைக்கும் நிலைத்திருப்பதாக. என் ஆத்மாவே ஆமென். ஓ, இன்னும் உட்காந்து இருந்தீங்களா நீங்க?